வணக்கம் உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்மளுடைய ஸ்கூல் மீட்டோடைய செகண்ட் பார்ட்டு தான் இது. இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதில் வந்துட்டு உங்களுக்கு எமோஷ்னலாகவும் இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய லைஃப்லேயும் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருப்பீங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதுக்குண்டான ஒரு வீடியோ தான் இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நானும் இதில் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் உங்களோட 12th லைஃப்க்கு நீங்கள் எல்லாருமே போங்க. 12th உங்களோட ஸ்கூலில் எல்லாருமே ஆஜராகி எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. ஒரு கிளாஸ், சரிங்களா? கண்ணு முடிஞ்சுப்பா. அந்த இடத்த நினைவுக்கு கொண்டு வாங்க. உங்களோட பக்கத்தில் உட்காந்துருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய கதைகள் பேசுவீங்க. என்ன பாய்ஸ் ஸ்கூலு இருந்தாலும் கேர்ள்ஸை பற்றியும் பேசுவீங்க, கரெக்ட் தானே? உங்களோட நினைவுகளில் எத்தனையோ எக்ஸ் லவ்வர்ஸ் இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக காம்பவுண்ட் செவர் ஏறி குதிச்ச ஞாபகங்கள் இருக்கும். திருடி சாப்பிட்ட ஞாபகம் இருக்கும். அது கூடவே தியேட்டருக்கு போய் படம் பார்த்த ஞாபகம் கூட இருக்கும், கரெக்ட் தானே? நான் ஃபஸ்ட்டு என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னோட பேர் சோனியா, சரிங்களா? நம்ம அனைவருக்குமே வாழ்கிற அந்த வாழ்க்கையை கொடுத்த அந்த கடவுளுக்கு என்னுடைய நன்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதில் இருக்க அத்தனை பேருமே எந்தெந்த ஊர்லேயும் இருக்கீங்க. நீங்கள் யாருன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. அப்பா மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சது. அப்பா மூலமாக தெரிஞ்சனால நீங்களும் எனக்கு ஒரு அப்பா தான். உங்கள் எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு என்னோட வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் இருக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். ஏன் தெரியுமா? உங்கள் குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட இருக்காங்க. அப்பாவோட ஃபோனில் நான் பார்த்துருக்கேன். அந்த 100 பேரில் எத்தனையோ பேர் வரணும்னு ஆசை இருந்தும் சம் சிச்சுவேஷன்னால அவாய்ட் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, கரெக்ட் தானே? அதில் என்னதான் தடை வந்தாலும் சரி, என்ன தடங்கள் வந்தாலும் சரி, நான் வந்தே தீருவேன், என் ஃப்ரெண்டை நான் பார்க்க போறேன் அப்படின்னு வந்த உங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது எல்லாருமே இது பண்ண மாட்டாங்கல்ல. இதில் வந்திருக்கக்கூடிய உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களில் இருக்கிறவங்கள ஒரு சில பேர் உங்களோட இன்ட்ரோ பற்றி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி கொடுக்கலாமா? ஓகே, நாங்கம்மா. அந்த நினைச்சோன்னா கரெக்டாக நம்ம எல்லாமே ஒரு நினைச்சு போயிடலாம். அந்த மூமெண்ட்டை மட்டும் நினைச்சு பாருங்க. இப்போ எல்லாருமே ஒயிட் ஷர்ட்டோட இருக்கிறீங்க. அந்த பள்ளி பருவத்தில் நம்ம என்ன மாதிரியெல்லாம் ஆடி இருக்கிறோம், பாடி இருக்கிறோம், என்ன டீச்சர்ஸ் இருக்கிறோம், நம்ம பண்ணாத அட்ராசிட்டியே கிடையாது. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டை இப்போ நீங்கள் நினச்சி பார்க்கலாம். ஏன்னா இது திரும்பியும் நமக்கு இந்த ஒரு மூமெண்ட் எப்போ வரும்ன்றது நமக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம பண்ணலாம், இதோட பெஸ்ட்டாக பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் அந்த சமயத்தில் யார்கிட்ட இருக்கிறோம், யாரும் இல்லைன்றது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு மூமெண்ட்டை மிஸ் பண்ணவே கூடாது. தயவு செஞ்சு எல்லாருமே அந்த ஒரு மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க. வந்திருக்கிறதே இந்த ஒரு மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். நம்ம எல்லாம் திரும்பவும் அந்த 16 வயதிலேயே அந்த வயசுக்கு போயிட்டு இருக்கிறோம். எல்லாருமே இப்போ நம்ம 16 வயசுல தான் இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அதே மூமெண்ட்டை மட்டும் இப்போ என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்க்யூ. இந்த ஒரு 2 மினிட்ஸில் நம்ம எந்த நண்பர்களை தான் இழந்தோமோ அவங்க நம்ம கண்ணு முன்னாடி விட்டு போயிட்டாங்க. ஸோ அதே நமக்கு ஒரு பெரிய பிளஸிங். நம்ம நண்பர்கள் எல்லாருமே யாரும் நம்ம கூட இல்லையோ அவங்களாம் இந்த ஹாலில் தான் இருக்கிறாங்க. அவங்க கூட இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இந்த விழாவை நம்ம ஆரம்பிப்போம். 19th பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் ஸ்பீச்சில் இன்னைக்கு இதில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடியவங்க யார் யார் அப்படின்னு நம்ம இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிவகுமார் அப்பா,
ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு சின்ன ஸ்டோரி நான் உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன். இது வந்து ஸ்டோரி அப்படின்னு இல்லை, ஒரு நம்மளோட பழைய நினைவுகளை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சின்ன இதுதான். எல்லாருமே எனக்காக, சரிங்களா, எனக்காக ஒரு 3 நிமிஷம், ஆமா கொஞ்சம் அமைதியா இருங்க, இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, டிஸ்டர்ப் ஆகும்ல. ஒரு 3 நிமிஷம் கண்ணை மூட முடியுமா? யாரும் கண்ணை திறந்துலாம் பார்க்கக்கூடாது. கண்ணை திறந்தீங்கன்னா ஃபோனை பிடிங்க இங்கே வச்சிருவேன். ஸ்கூல் மாதிரி தான். எல்லாரும் கண்ணை மூடுறீங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் உங்களோட 12th லைஃப்க்கு நீங்கள் எல்லாருமே போங்க. 12th உங்களோட ஸ்கூலில் எல்லாருமே ஆஜராகி எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. ஒரு கிளாஸ், சரிங்களா? கண்ணை முடிஞ்சுப்பா. அந்த இடத்த நினைவுக்கு கொண்டு வாங்க. உங்களோட பக்கத்தில் உட்காந்துருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய கதைகள் பேசுவீங்க. என்ன பாய்ஸ் ஸ்கூலு இருந்தாலும் கேர்ள்ஸை பற்றியும் பேசுவீங்க, கரெக்ட் தானே? கண்ணை மூடுங்க, கண்ணெல்லாம் திறக்கப்படாது. உங்களோட நினைவுகளில் எத்தனையோ எக்ஸ் லவர்ஸ் இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக காம்பவுண்ட் செவர் ஏறி குதிச்ச ஞாபகங்கள் இருக்கும். திருடி சாப்பிட்ட ஞாபகம் இருக்கும். அது கூடவே தியேட்டருக்கு போய் படம் பார்த்த ஞாபகம் கூட இருக்கும், கரெக்ட் தானே? இந்த ஞாபகம் எல்லாமே உங்களோட மனசுல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுல இப்போ இதுல இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க செஞ்ச சின்ன சின்ன தவறுகளா இருக்கலாம், இல்லை அவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷங்களா இருக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குல்ல. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அமைதியா நினைவுக்கு கொண்டு வந்து பாருங்க. அதுல உங்களோட இறந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட அவங்க எவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷமா அவங்க கூட நீங்க உங்களோட நாட்களை கழிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த மாதிரி இருக்கிற எல்லாரையுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீதி இருக்கவங்க எல்லாருமே வேற வேற இடம்தான், அப்படியே பிரிஞ்சு போன பறவை மாதிரி தான் போயிருப்போம், கரெக்ட் தானே? இதில் ஒரு சில பேரால் ஒரு நிமிஷம் கூட கண்ணு மூடி இருக்க முடியல. அந்த கஷ்டங்கிறது உங்களோட கண்ணில் கண்ணீராகவும் தெரியுது, உங்கள் மனசில் நிறைய வேதனையோடும் தெரியுது. எல்லாமே இது ஒரு நினைவுகள் மட்டும்தான். இந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை மட்டும் இப்போ நினச்சி பாருங்க. எல்லாருமே கண்ணை திறந்துக்கோங்க. கண்ணு திறக்கலாம்ப்பா, கண்ணு திறங்க. ஏங்க நினைவுகள்னா என்ன சும்மாவா? ஞாபகம் வரணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுன்னு கண்டிப்பாக ஆசை இருக்கும். இனி வராமல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 80 பேர் அந்த குரூப்பில் இருக்காங்கல்ல. அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய 80 பேரையுமே யாருக்கெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசைங்கிறது இருக்கு? நான் கேட்குறது கேட்குதா? ஆனால் யாருமே ஆன்சர் பண்ணலையே. ஸ்கூல் லைஃப் இதுதான். உள்ளேனையா சொல்லுங்க, கையை தூக்குங்க. ஸ்கூல் மீட்டுக்கு அடுத்த இயர் உங்களோட ஸ்கூலில் வச்சு நடக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் 20 பேர் மட்டும் இல்லை, இந்த 20 பேரோட சேர்ந்து அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய 80 பேரையுமே தனியாக கூப்பிட வேணாம், நீங்கள் 20 பேரும் சேர்ந்து கூப்பிடுங்க. ஒவ்வொருத்தருமே ட்ரை பண்ணுங்க. நீங்கள் இங்கே அனுபவிச்ச அந்த சந்தோஷங்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஏன்டா மிஸ் பண்ணோன்னு அவங்க நினைப்பாங்க. அதை எல்லாருக்குமே கொடுங்க. கண்டிப்பாக அவங்களும் வரும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும்.
என்ன உங்களோட டீச்சர் தான் வர முடியல, நீங்க எல்லாரும் பெரும்பாலும் அடி வாங்கின டீச்சர் வரணும்னு நினைச்சிருக்காங்க, ஆனா முடியல. அவங்க அன்னைக்கு அடிச்சனால தானே இன்னைக்கு எல்லாரும் இந்த நிலைமையில இருக்கீங்க. அந்த நேரத்துல அடியெல்லாம் வாங்கி எடுத்து நல்ல நிலைமையில இப்ப இருக்கீங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒரு அடி அடிச்சாலே கலெக்டர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குதுங்க. கரெக்ட் தானே? இனி வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லாம் எப்படி இருப்பாங்க என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனா நீங்க 18 கிட்ஸா பிறந்து 19 கிட்ஸா படிச்சு வளர்ந்து இப்போ 2Kல இருக்கக்கூடிய நீங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பொண்டாட்டி ஒரே புள்ள. நான் கோயம்புத்தூர் இருக்கேன், டெக்ஸ்டைல் ஃபீல்டில் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திச்சது. இன்னும் மீண்டும் மீதி இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸோட நம்ம குடும்பத்தோட அடுத்ததோட சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சக்தின்னு இருக்காங்க. சொல்ல அப்பா ஒரு நினைவு பரிசா எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். சொல்லுமா. அப்பா நினைவு பரிசாக எல்லாருக்குமே பொன்னாடை போட்டுருவாங்க. ஆனாலும் என்னுடைய நினைவுகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஃபேமிலி எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ என்னுடைய நினைவுகள் நான் மட்டும் தான் இருக்கிறேன். என்னுடைய நினைவு எல்லாமே இங்கே நம்மளுடைய ஊரில் மட்டும் தான் இருக்குது. மனைவி வந்துட்டு யூகேல என்எஸ்ல ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு 2 பசங்க. ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் 2 இயர்ஸ் ஆகுது. சின்ன பையன் இப்போ தான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கிறாரு. அவர் என் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்காரு. அவருக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கிற விஷயம் கூட அவருக்காக தான். அவருக்கு ஒரு பிஸ்னஸ் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் மை பயோ. தட்ஸ் இட். தேங்க்யூ. ஏன்னா நான் இன்னொரு நண்பர் கூட்டம் பிரியும் நேரம் மனசே மனசே ஹோ. குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலே சீக்கிரம் எழுந்தாச்சு எல்லோரும். அப்படியே வந்துட்டு ஒரு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மணி இப்போ 6:30 ஆகுது. நல்ல சிலுன்னு இருக்குது இங்கே ஆனைக்கட்டியில். சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த பேர்ட்ஸு சவுண்டு, இந்த மயில் குயில் இதெல்லாம் சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. பாருங்க காலையிலே மயில் எவ்வளோ இருக்குது பாருங்க. மறுநாள் காலையிலே நாங்கள் நேரத்தில் எந்திரிச்சிட்டோம். ஒரு 6:30 மணிக்கெல்லாம் சிலவங்க வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்படியே இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுட்டு அந்த மயில் குயிலோடைய சத்தங்களெல்லாம் கேட்டுட்டு அதோட வீடியோவை எடுத்துகிட்டு சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் கிளம்பலாம், ரூம் செக் அவுட் பண்ணணும்னு சொல்லும்போது என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்துட்டு திரும்பவும் சோகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய நண்பர்களுடைய சந்திப்பு கூடிய விரைவில் மீண்டும் சந்திக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆறுதல் அடைஞ்சிட்டு போனதுக்கப்புறம் எல்லோரும் பிரியா விடை கொடுத்து ஆற தழுவி சென்றார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மிக்க நன்றி.